வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சும்மா கடலுக்கு போகலை, அதனால் வந்துக்கிட்டு ஆற்றுல வலை விட்டாங்க. அவங்கள்ட்ட கறிக்கு மீன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிடிச்சிட்டு நமக்கான மீனை வள்ளத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, அதை நம்ம வீட்டில் போய் அவிச்சு கஞ்சி குடிப்போம் அப்படின்னு. ஏன்னா கெளுத்தி மீன் தான், கறிக்கெலாம் அதை சாப்பிட குழம்புலாம் வச்சா ரொம்ப கவுச்சு அடிக்கும். அதனால தான் நம்ம அவிச்சு கஞ்சி குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பூடு தட்டி மஞ்சள் ஊற்றி அவிச்சு கஞ்சி குடித்தா சூப்பராக இருக்குன்னு இந்த கெளுத்தி மீனை நம்ம வாங்கிட்டோம். ஆனால் இதை கவர் கிடையாது. நம்ம கடற்கரை ஏரியாலெலாம் அவ்வளோ கவர் கிடையாது. நான் வீட்டில் இருந்தும் கவர் கொண்டு வரலை. அதனால நம்ம போட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த நரம்பு நூல் இருக்குது, அந்த நூலை வச்சு நம்ம இந்த மீனை கொறுத்து அப்படி கோர்வையாக கொண்டு போக போகிறோம். எல்லாத்தையும் உடைச்சிட்டோம். சும்மா நெட்டியில் விட்டு கொறுக்கிறோம். கவர் இல்லாத இதில் நாங்கள் இப்படி தான் மீன் கொண்டு போவோம் வீட்டுக்கு. ஏன் உயிராக இருக்கு? இப்போ பிடிச்சது உயிரோட தான் இருக்கு. டே கஞ்சா கழுது கண்டே அவனே கொண்டு போயிடுவான். அவனே கொண்டு போயிடுவான். கஞ்சா கழுது முள்ளு உடச்சிருக்கான். டீ உடச்சிருக்காண்டா பாருங்க. இந்த ரெண்டு மீனுமே கெளுத்தி மீன் தான். ஆனால் இவன் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப விஷமானவன். குத்துனான்னு வைங்களேன், கதை முடிஞ்சு. இவருக்கு எத்தனை மீசு அப்படி, இவருக்கு தாடி மட்டும் தான் இருக்குதுதா. இந்த கெளுதுக்கு தாடி மட்டும் தான் இருக்கு, இவருக்கு மீசையும் சேர்ந்துருக்கு. இவருக்கு மீசை இருக்குங்களா? இவர் அவர் கஞ்சா கழுதுக்கு மீசை இருக்குது, இவருக்கு தாடி மட்டும் தான் இருக்குது. இந்த இந்த கெளுத்தி மீன் வீடியோ போடும்போது தான் ஒருத்தர் கமெண்ட் போட்டார், அதையும் படிக்கணும்னு சொல்கிறது ஒரு செம்ம. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு சிரிப்பு அதுக்கு நம்ம இதில் ஒரு விடையை சொல்லிடுவோம். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அண்ணா வணக்கம், கெளுத்தி மீன் என்று சொல்கிறார்களே, அந்த மீன் முள்ளு விஷம் இருக்கும் என்று சொல்கிறார்கள், அதுவும் உண்மையா? ஏனென்றால் நாங்கள் சமூகத்தில் கெளுத்தி மீன் மேல் பொரிச்ச மீன் சாப்பிட்டோம். சில நண்பர்கள் என்னை பயமுறுத்துகிறார்கள், அதில் விஷம் இருக்கும், அதை ஏன் சாப்பிட்டாய் அப்படி என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் கெளுத்தி மீன் உண்மையிலேயே விஷம் உள்ளதா? அதை காணொளியில் எங்களுக்கு இதற்கு பதில் சொல்லுங்கள் அண்ணா, வணக்கம் சொல்லியிருக்காங்க. நண்பா, கெளுத்தி மீனில் முள்ளில் மட்டும்தான் விஷம் இருக்கும். மற்றபடி அந்த கறியில் சாப்பிட்றதுலாம் விஷம் இருக்காது. அதனால ஒன்றும் ஆகாது. கெளுத்தி மீன் முள் குத்துனா நமக்கு உயிருக்கெலாம் ஆபத்து கிடையாது. கடுக்கும், ஒரு தேள் கொட்டுனா எப்படி கடுக்கும் அந்த மாதிரி கடுக்கும். அதுவும் இந்த வெள்ளைக்கழுத்திலாம் ரொம்பலாம் கழிக்காது. மீன்கள் பொதுவாக மீன் குத்துனா எப்படி கடுக்குமோ அதை மாதிரி, அதை விட கொஞ்சோன்னு மட்டும்தான் கூட கடுக்கும். அதில் இன்னொன்று கஞ்சா கெழுதுன்னு சொல்லி இன்னொரு கெழுது காமிச்சிருப்போம். அந்த கெழுது குத்துனா மட்டும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு அந்த தாங்க முடியாமல் அழுகிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான், இது மட்டும்தான் இருக்கும். அது மற்றபடி இதை சமைச்சு சாப்பிட்றதுனாலாம் யாருக்குமே ஒன்றாகாது. அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா மனுஷனை கொட்டுனா, பாம்பு கொட்டுச்சுன்னா செத்து போயிடுவாங்க, அந்த பாம்பையே சாப்பிட்றாங்க. இந்த முள்ளுலாம் இருக்காது, ஒன்றுமே செய்யாது நண்பா. அதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி யாராவது தப்பான தகவலை பரப்புகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மீனை வெறுக்கிறவங்களாக தான் இருக்கும். அதனால சும்மா பரப்புவாங்க. ஒரு சில மீன்கள் பாய்சம் இருக்கும், அது கறிக்குள்ளேயும் அதோடைய அந்த பித்த பைக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி மீன்களை நம்ம சொல்லியிருப்போம், இந்த மீன்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. இந்த கெளுத்தி மீன்லாம் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான். அதை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். இது எந்த மாதிரினா, நாங்கள் இந்த கவரு இன்றைக்கி தானே இந்த பேக்கிங் இந்த கவர்லாம் வந்துச்சு. இது முன்ன கவரே இல்லாத டயத்தில் மீனவர்கள் எல்லோரும் மீனை பை மாதிரி இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கறிக்கு கொண்டு வரும்போது, கடலில் இருந்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது இந்த மாதிரி கயரில் கொறுத்தோ நரம்பில் கொறுத்தோ தான் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அந்த பழைய மாடலை உங்களுக்கு நான் இன்றைக்கி வீடியோலையும் காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது மீன் வாங்கிட்டு உங்களுக்கு பைய கிடைக்கல மீனை கொண்டு வர்றதுக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா மீனவர்கிட்ட சொன்னால், இல்லை நீங்களே ஒரு நரம்பு எடுத்து கொறுத்து கொண்டு வந்துடலாம். இப்படி இந்த மாதிரி பைக்கில் கட்டி தொங்க போட்டு வீட்டுக்கே கொண்டு போயிடலாம். நம்ம கொண்டு போயிட்டு இதை
அடுத்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது வந்து கடற்கரையில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கச்சா மலை எடுத்திருக்காங்க. அதில் நல்லா இந்த கடற்கரை மணலை வலிச்சு வலிச்சு ஊற்றுறாங்க, உள்ளே தள்ளுறாங்க பாருங்கள். இது எதற்காண்டி இதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடற்கரை மணலுக்குள்ளே நிறைய பொக்கிஷங்கள் புதஞ்சிருக்கும். அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பொக்கிஷம் சொல்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கம், வைரம் அப்படிலாம் கிடையாது. கடலில் இதுவும் ஒரு வகையான பணம் தானே, அதனால் அவங்க அதனால் அப்படி சும்மா சொன்னேன். கடலில் உள்ள நத்தை, சிப்பி, சங்கு, அப்புறம் வந்து ஊத்தி, இப்படி நிறையா மணலுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். அது வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கடல் மேலே நடுக்கடலேருந்து உடஞ்சி வர்ற அந்த பவள பாறைகள், அந்த பாறைகளுடைய கல்லும் வந்து இந்த அலைகள் அடித்து இந்த கரை ஓர மணலில் வந்து மூத்து வச்சுருக்கும். இப்போது இதையெல்லாம் வந்து ஒரு அழகுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போது நிறைய அழகு சாதன பொருட்கள் செய்கிறதுக்காண்டி நிறையா இப்போது இதில் கடலில் உள்ள அந்த கிடக்கிற நத்தை, ஊத்தி இதுகள் எல்லாம் வந்துக்கிட்டு செய்கிறாங்க. அதுக்கு வந்துக்கிட்டு அந்த அண்ணன் வந்து கடற்கரை மணலை வலித்து அதில் கிடைக்கிறத வச்சு அவங்க அன்னாடம் அவங்க பழப்பை ஓட்டுறாங்க. பார்த்தீங்களா, ஒரு கடல் எத்தனை வகை தொழிலை கொடுக்குது. கடலுக்குள் நடுவில் போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க, கரை ஓரத்துலையும் ஏதாவது பிடிச்சவங்க குடும்பத்தை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. அப்படி கடலில் எல்லாமே ஒரு வைத்த பொழப்பை கடத்துறதுக்கான எல்லா வழியுமே கடலில் இருக்குது. பாருங்கள், மீன் பிடிக்க தெரியாதவங்களோட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணலாம். ஏன்னா மீன் பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. இதுக்கு ஒரு கச்சா மால் எடுத்துக்கிட்டு சும்மா கடல் மண்ணை வலிச்சு ஊற்றினோம்னா அதை அலசிட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 200 300 சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இது ரொம்ப இதுவும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் குனிஞ்சு வேலை பார்த்தாலே எப்படி இருக்கும். இவங்க வந்து குறுக்கு கடுக்க வந்துக்கிட்டு இந்த மாதிரி மண்ணை வலிச்சு ஊற்றிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பாங்க. இருந்து இதை வந்து இதை கொண்டு போய் இதில் விற்கிற காசை வச்சு அவங்க வீட்டில் உலையேற்றி சோறு பொங்கி சாப்பிடுவாங்க. அப்படியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் நான் இதில் எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள். பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே தட்டியிருக்காங்க. இப்போ தான் முதல் ரவுண்டு அடிச்சிருக்காங்க. முதல் ரவுண்டு இழுவையிலேயே அவங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த புல்லை அந்த சட்டி புல்லை நிறச்சி கொண்டு போய் கொடுப்பாங்க. இது கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க. ஆனால் நிறையா கிலோ அந்த மாதிரி கம்மியான விலைக்கு வாங்கினாலும் அவங்களால ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாவது சம்பாத்தியம் பண்ண முடியும். அதுதான் அதை பார்த்தீங்களா, அதில் நத்தை, கல், சிப்பி இதுக தான் கிடக்குது. முதல் ரவுண்டு வலிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்டு வந்துக்கிட்டு அள்ளுறாங்க பாருங்கள். நன்றி.